தமிழ் உறவுகள் அனைவரும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் வேலைவாய்ப்பு பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசுலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ரயில்வே துறையிலேருந்து 119 செக்ஷன் கண்ட்ரோலர் காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி முடித்தவங்களே இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஜாபுக்கான அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட் கொடுத்துருக்காங்க. rrbapply.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போய்ட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதுலேயே பார்த்திங்கன்னா வருகிற ஜூலை மாதம் 15ஆம் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 14ஆம் வரைக்கும் 1 மந்த் வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா 119 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன கிரேடில் A to பே லெவல் 6ல் வந்து செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய அரசு துறைகளில் உண்டான ரயில்வேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா RRBயில் 119 செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. பே லெவல் 6ல் மாத ஊதியம் 35,400 கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பம் தொடங்கக்கூடிய டேட் பார்த்திங்க அப்படின்னா 15/7 தான் தொடங்க போகுது. ஸோ அதுலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 14/8/2026 நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 20 to 30 வயது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது முற்றிலும் மத்திய அரசோட வேலை. ஸோ இதுக்கான காலி பணியிடங்கள் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் கண்ட்ரோலில் 119 பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த மட்டும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலேருந்து ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு முடித்தாலே போதும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுக்கான வயது வரம்பு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு 20 to 33 வயதுக்குள்ளே இருக்கணும். வயது தளர்வும் கொடுத்துருக்காங்க. SC/STயாக இருந்தால் 5 ஆண்டுகளும், OBCயாக இருந்தால் 3 ஆண்டுகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான சம்பள விதிகள் 35,400 பே லெவல் 6ல் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு எப்படி செலக்ட் பண்ணுவாங்க பார்த்திங்க அப்படின்னா 3 விதமான டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஒன்று கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, 2வது மருத்துவ பரிசோதனை, அடுத்து ஆவண சரிபார்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த 3 வழிகளை இந்த ஜாப்புக்கு வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த ஜாப்புக்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்கன்னா SC/ST ஃபீமேலுக்கு ₹250 மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ₹500 சார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 15/7/2026 14/8/2026 வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஜாப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான அஃபீஷியல் வெப்சைட் நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் rrpchennai.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் போனோம் அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் அல்லது நோட்டிஃபிகேஷன் பகுதிக்கு போயிட்டு செக்ஷன் கண்ட்ரோலர் ரெக்ரூட்மெண்ட் 2026 அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளை வந்து ஆன்லைன் மோடில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதில் தேவையான தகவல்களை சரியாக நிரப்பணும். ஸோ கல்விச் சான்று மற்றும் புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யணும். விண்ணப்ப கட்டணத்தை ஆன்லைன்லேயே நம்ம செலுத்துகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பத்தை சரிபார்த்து பிரிண்ட் அவுட் எடுத்து வைத்துக்கொள்ளணும். ஸோ ஏன்னா அதான் வச்சு ஃபர்தர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். ஸோ இந்த மத்திய அரசில் RRB ரெக்ரூட்மெண்ட் காத்திருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.